சென்னை மெரினா கடற்கரை வந்துட்டு நீலக்கொடி சான்றிதழ் பெற்ற ஒரு கடற்கரையா? கடற்கரைக்கு போகும்போது அங்கே உட்கார்றதுக்கோ இல்லை செல்ஃபி எடுத்துக்கிறதுக்கோ இல்லை சின்ன பசங்க விளையாடுறதுக்கோ ரொம்ப நல்லா தானே இருக்குது அப்படின்றது பொதுவான அபிப்பிராயம் இருக்குது. குறிப்பிட்ட பகுதிகள் வழியாக தான் நீங்கள் உள்ளே நுழையணுன்ட்டார். நாளடைவில் அது கட்டணம் வசூலிக்கப்படக்கூடிய ஒரு ஒன்றாக மாறுது. குடும்பத்தோடு செலவிடுறதுக்கு ஏற்ற ஒரு இடம் பார்த்தீங்கன்னா கடற்கரை. ஆனால் அன்றாடம் காட்சிகள் அதிகமாகக்கூடிய இந்தியா போன்ற ஒரு நாட்டில் மீனவ குடியிருப்புகள் இருக்குல்ல, அங்கே இருக்கக்கூடிய படகுகள், மீன் வலைகள் இதெல்லாம் எங்கே போய் வைப்பாங்க? இங்கே கடலுக்கு போய் தான் மீன் பிடிச்சிட்டு வரணும், அங்கே விற்றாதான் அவங்களுடைய வயிறு நிறையும் அப்படின்னு ஒரு காலகட்டத்தில் இருக்கும்போது இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பல்வேறு விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டாதான் இது எந்த அளவுக்கு நமக்கு. நீலக்கொடிக்கு மத்திய அரசு ஒரு 100 கோடி ஒதுக்கிச்சு 2021. இப்போ உலக வங்கி கிட்டத்தட்ட 2000 கோடி. டிஎன் டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அரவிந்த்குமார். சமூக அரசியல் சார்ந்த முக்கியமான நிகழ்வுகளை தொடர்ச்சியாக டிஎன் டாக்ஸ் பதிவு செய்து வருது. அந்த வகையில் தலைநகர் சென்னையில் மெரினா கடற்கரையில் நடந்துகிட்டு இருக்கிற ஒரு விஷயத்தையும் அதோடைய முழுமையான பின்னணியையும் இந்த வீடியோவில் பார்ப்போம். கடந்த 4ஆம் தேதி சென்னை மெரினா கடற்கரை வந்துட்டு நீலக்கொடி சான்றிதழ் பெற்ற ஒரு கடற்கரையா, ஒரு 7.25 கோடியில் புதுப்பிக்கப்பட்ட மேம்படுத்தப்பட்ட பல்வேறு வசதிகளை, அதாவது சாய்வு நாற்காலிகள், நிழற்குடைகள், போதுமான குப்பை தொட்டி வலைகள், போதுமான கழிவறைகள், அப்புறம் சின்ன பசங்களை விளையாடுறதுக்கு, அப்புறம் மாற்றுத்திறனாளி நடக்கிறதுக்கான பாலம், இந்த மாதிரியான பல்வேறு வசதிகளை உள்ளடக்கிய ஒரு மேம்படுத்தப்பட்ட நீலக்கொடி சான்றிதழ் பெற்ற ஒரு கடற்கரையை வந்துட்டு மெரினாவில் வந்துட்டு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வந்து திறந்து வச்சார். நல்ல விஷயந்தான். இது ஒரு கடற்கரையை பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. அங்கே கடற்கரைக்கு போகும்போது அங்கே உட்கார்றதுக்கோ இல்லை செல்ஃபி எடுத்துக்கிறதுக்கோ இல்லை சின்ன பசங்க விளையாடுறதுக்கோ ரொம்ப நல்லா தானே இருக்குது அப்படின்றது எல்லாருமான பொதுவான அபிப்பிராயம் இருக்குது. ஆனால் இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பல்வேறு விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டால் தான் இது எந்தளவுக்கு நமக்கு சாதகம் ஏற்படுத்தக்கூடிய பாதகம் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடிப்படையில் நீலக்கொடி சான்றிதழ் என்ன, ப்ளூ ஃப்ளாக் சர்டிஃபிகேஷன் அப்படின்னா, டென்மார்க்கில் ஒரு அமைப்பு இருக்குது, FEE ஃபவுண்டேஷன் ஆஃப் என்விரான்மெண்டல் எஜுகேஷன் அப்படின்ற ஒரு தன்னார்வ தொண்டு நிறுவனம், ஒரு NGO தான் அது. அது டென்மார்க் அரசாங்கத்தோட கூடிய ஒரு அமைப்பு இல்லை, சாதாரண ஒரு அறக்கட்டளை. ஓகேங்களா? அது ஒரு வளர்ந்த நாடு டென்மார்க். அவங்க அங்கே இருக்கக்கூடிய கடற்கரையோரங்களை நிறைய சுற்றுலா பயணிகளை வர வைக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு ஸ்கீமை கொண்டு வராங்க. என்ன மாதிரி ஸ்கீம்னா, அதுக்கு ஒரு சர்டிஃபிகேட், நம்ம ISI ஹால்மார்க் முத்திரைகள், அக்மார்க் தர முத்திரைகள்ன்ற மாதிரி நம்ம சொல்கிறோம் இல்லையா இப்போ சில பொருட்களுக்கு, அதுபோல் ஒரு கடற்கரைக்கு ஒரு சர்டிஃபிகேஷன் நம்ம தருவோம். அப்போ அந்த இடத்துல பேசிக்கான ஒரு 33 க்ரைட்டீரியா வைக்கிறாங்க. அங்கே சுற்றுப்புறம் சுத்தமாக இருக்கணும், குப்பைகள் இருக்கக்கூடாது, கழிவுநீர் கலக்கக்கூடாது, அங்கே வந்துட்டு ஓய்வு எடுக்கிறதுக்கு வசதிகள் இருக்கணும், அப்புறம் கழிப்பறைகள் இருக்கணும். இது மாதிரியான ஒரு 33 க்ரைட்டீரியாவை ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. இதை ஃபிக்ஸ் பண்ண அந்த கடற்கரைகளுக்கு ப்ளூ ஃப்ளாக் அப்படின்ற ஒரு சர்டிஃபிகேட்டை அவங்க தராங்க. இப்படி அவங்க வந்து முதல்ல ஃப்ரான்ஸில் 1985 ஒரு கடற்கரைக்கு தராங்க. இது கொஞ்சம் அங்கே சுற்றுலாவை மேம்படுத்துது. இது மேம்படுத்தின உடனே உலக நாடுகள்லாம் பார்க்குறாங்க, இது மாதிரி ஒரு சர்டிஃபிகேட் கிடச்சிடுச்சுன்னா நமக்கு நம்மளுடைய சுற்றுலா பயணிகள் நிறைய வருவாங்க அப்படின்ற ஒரு அடிப்படையில் ஆர்வம் காட்டுறாங்க. இப்போ கிட்டத்தட்ட உலகில் ஒரு 49லேருந்து 50 நாடுகள் வந்துட்டு இந்த ப்ளூ ஃப்ளாகுடைய ஸ்கீமில் தங்களுடைய கடற்கரைகளை பதிவு செய்திருக்காங்க, அந்த நீலக்கொடி சான்றிதழை பெற்றிருக்கிறாங்க. இது ஒரு வளர்ந்த நாடு. அவங்களுடைய எப்படி சொல்கிறதுனா, கலை இலக்கியம் அப்படின்னு தஞ்சை மண்ணில் செழித்து வளர்ந்ததுன்னு ஏன் சொல்லுவாங்கன்னா, அங்கே காவிரி வளமான ஒரு மண்ணை கொடுக்குது, அங்கே போதுமான அளவுக்கு உற்பத்தி கொடுக்குது. நம்ம தேவைக்கு அதிகமாக இருக்கும்போது அங்கே உழைப்பு குறைந்து கலை இலக்கியன்ற மாதிரியான விஷயங்கள்லாம் வளருது. அடிப்படை தேவைகளே பூர்த்தி செய்யாத ஒரு இடத்துல கலை இலக்கியத்திற்கோ இல்லாட்டி இன்னும் பிற மேம்படுத்தப்பட்ட பார்வைகளுக்கோ இடம் குறைவு தான். அப்போ டென்மார்க்கு பொருளாதாரத்துலேயும் எல்லா இடத்துலையும் ஒரு உச்சமான ஒரு நாடு. அவங்களுக்கு கூடுதலான சில விஷயங்கள் செய்கிறதுக்கு இந்த ப்ளூ ஃப்ளாக் மாதிரியான விஷயங்கள் அவங்களுக்கு பயன்படக்கூடும். ஆனால் வளரக்கூடிய ஒரு நாடுகளுக்கு இது எந்த அளவுக்கு பொருந்தும்? ஆப்பிள் டு ஆப்பிள் தான் கம்பேர் பண்ணணும், ஆப்பிள் டு ஆரஞ்சு கம்பேர் பண்ணக்கூடாதுல்ல. ஸோ இந்த வகையில் இந்தியாவுக்கு இது எப்படி கொண்டு வராங்க அப்படின்னு பார்க்கும்போது, இந்தியாவில் குறிப்பாக தமிழ்நாட்டில் ஒரு 10 கடற்கரைகளை வந்துட்டு நீலக்கொடி சான்றிதழாக நாம் அறிவிக்கலாம் அப்படின்ற மாதிரி மத்திய சுற்றுச்சூழல் மற்றும் வனம் பாதுகாப்புத்துறை கீழே இருக்கக்கூடிய அமைச்சகத்துக்கு இது வருது. அவங்கக்கிட்ட அப்ளிகேஷன்லாம் கொடுக்குறாங்க.
தமிழ்நாட்டில் கோவளம் 2021 முதலாவது நீலக்குடி சான்றிதழ் பெற்ற ஒரு கடற்கரையாக மாறுது. கோவளம் கடற்கரை பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டு மட்டும் உலகம் முழுக்கவே கடற்கரைகளில் மீனவர்கள் தான் முதல்ல இருப்பாங்க. அவங்க தான் கடலுக்கு போவாங்க, மீன் பிடிச்சிட்டு வருவாங்க, வலைகளை காய வைப்பாங்க. அங்கே அவங்களுடைய முதல்ல நாட்டுப்படகு, விசைப்படகு, அதுக்கப்புறம் இன்னும் பிற படகுகள்லாம் கடற்கரையிலையும் இருக்கும். அங்கே வியாபாரம் நடக்கும். இப்படி தான் அந்த இடத்துல சூழல் இருக்கும். அப்போ இந்த நீலக்குடி என்ன பண்ணுதுன்னா, இத்தகைய வலைகள், படகுகள் இதெல்லாம் பார்த்திங்கன்னா இது வந்துட்டு அசிங்கம், இது சுற்றுச்சூழலுக்கு சரியாக பொருந்தாது, அங்கே வரக்கூடிய நாற்றத்துக்கு வந்து சுற்றுலா பயணிகள் வரமாட்டாங்க அப்படின்னா. டென்மார்க் மாதிரி பொருளாதாரத்தில் தண்ணீரை பெற்ற நாடுக்கு இது ஒரு பிரச்சனை கிடையாது. ஆனால் அன்றாடம் காய்ச்சிகள் அதிகமாகக்கூடிய இந்தியா போன்ற ஒரு நாட்டில் இவங்க கடலுக்கு போய் தான் மீன் பிடிச்சிட்டு வரணும், அங்கே விற்றா தான் அவங்களுடைய வயிறு நிறையும் அப்படின்னு ஒரு காலகட்டத்தில் இருக்கும்போது அங்கே படகுகள் அப்புறப்படுத்தப்பட்டதுன்னு வச்சிங்களேன், அப்போ அவங்களுடைய நிலைமை என்னவாகும்? இது அடிப்படையான ஒரு கேள்வி. இப்போ கோவளத்தில் 2021 ஆரம்பித்தாங்களே, முதல்ல அந்த கடற்கரை மேம்படுத்தப்பட்ட கடற்கரையாக மாறிச்சு. அழகான கடற்கரையாக இருந்தது. நிறைய சாய்வு நாற்காலிகள்லாம் போட்டாங்க, நிழற்குடைகள்லாம் போட்டாங்க. ஆனால் குறிப்பிட்ட பகுதிகள் வழியாக தான் நீங்கள் உள்ளே நுழையணுன்ட்டாங்க. கடற்கரை பறந்து விரிந்த ஒரு பூமி. நான் இந்த நாட்டோட குடிமகன், இந்த தமிழ்நாட்டு மண்ணில் பிறந்தவன். எனக்கு எங்கே தோணுதோ அந்த கடற்கரையில் நான் கால் வைத்து நடக்கணும் என்ற சுதந்திரம் எனக்கு இந்திய அரசியல் சாசனம் கொடுத்துருக்கு. ஆனால் நீங்கள் இந்த நீலக்குடி சான்றிதழ் சொல்லும்போது சில எல்லைகளை, சில நுழைவாயில்களை நீங்கள் உருவாக்குறீங்க, அதன் வழியாக வரணுன்ட்டு. அது பார்க்குறதுக்கு இப்படி வந்துட்டு இப்படி போகலாமேன்னு தோணுதான். ஆனால் நாளடைவில் அது கட்டணம் வசூலிக்கப்படக்கூடிய ஒரு ஒன்றாக மாறுது. அப்படி தான் கோவளத்திலே மாறி இருக்கு. ஏழை எளிய மக்கள் மாலுக்கு போய்ட்டு பொருள் வாங்குறதோ, இல்லாட்டினா சில திரையரங்களுக்கு போகிறதோ, இன்னும் பிற பொழுதுபோக்குக்கு போகிறதோ பணம் சார்ந்த ஒரு விஷயமா இருக்கும்போது ஏழைகளுடைய ரொம்ப இலவசமாக பொழுதை குடும்பத்தோடு செலவிடுறதுக்கு ஏற்ற ஒரு இடம் பார்த்திங்கன்னா கடற்கரை. அந்த இடத்துல இன்றைக்கி நீங்கள் மேம்படுத்தப்பட்ட ஒரு கடற்கரையாக மாற்றிட்டீங்க. அதில் 3 நுழைவாயில்களை தான் நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க. அது வழியாக தான் நான் போனேன், அது வழியாக தான் வரன்றப்போ 2 ஆண்டுகள் 3 ஆண்டுகள் கழித்து இதுக்கு நீங்கள் கட்டணம் வசூலிக்கும் பொழுது அப்போ ஏழை பாழைகள் என்ன ஆவாங்க? அந்த இடத்துல எப்படி நீங்கள் பயன்படுத்த முடியும்? இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம், இப்போ முதல்ல 3 பகுதிகள் மெரினா கடற்கரையில் மேம்படுத்தப்பட்ட பகுதியாக சொன்னாங்க. அதில் 1 இப்போ நடைமுறைக்கு வந்திருக்கு. இன்னும் 2 வந்துட்டு நொச்சிக்குப்பம் வரைக்கும் இருக்கக்கூடிய இடத்து, கலங்கரை விளக்கத்துலேருந்து நொச்சிக்குப்பம் வரைக்கும் இந்த இடத்துல நீங்கள் வந்துட்டு பிளான் பண்ணுறீங்க. அப்போ நொச்சிக்குப்பத்தில் இருக்கக்கூடிய பட்டினம் பார்க்கும்போது சீனிவாசபுரமோ இல்லை இன்னும் பிற அங்கே இருக்கக்கூடிய மீனவ குடியிருப்புகள் இருக்குல்ல, அங்கே இருக்கக்கூடிய படகுகள், மீன் வலைகள் இதெல்லாம் எங்கே போய் வைப்பாங்க? ஏற்கனவே ஒரு நீதிமன்றத்துடைய தேவையில்லாத ஒரு தீர்ப்புனால அந்த இடத்துல எவ்வளோ பெரிய சிக்கல் நடந்ததுன்றதை நம்ம சில வருஷங்களுக்கு முன்னாடி பார்த்தோம். அப்போ மீண்டும் இந்த நீலக்கொடின்ற போர்வையில் வரும்போது என்ன ஆகும்? நீலக்கொடிக்கு மத்திய அரசு ஒரு 100 கோடி ஒதுக்கிச்சு 2021. இப்போ உலக வங்கி கிட்டத்தட்ட 2000 கோடி ஒதுக்குறாங்க. 2000 கோடியை போட்டு நீங்கள் மேம்படுத்துவது அங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய வாழ்க்கை தரம் மேம்படணுமா வேண்டாமா? எங்கே இருந்தோ வரக்கூடிய ஒரு சுற்றுலா பயணி அந்த இடத்துல ஓய்வாக உட்கார்ந்து நிழலில் சாஞ்சிக்கிட்டு இருக்கணுன்றதுக்காக காலங்காலமாக அந்த மண்ணிலேயே பிறந்து அங்கேயே வாழ்ந்து அங்கேயே மறைந்த அந்த குடும்பங்கள் அவங்களுடைய நிலை என்னவாகும்? அவங்கள பிச்சு வேறோன்னு நீங்கள் வேறு எங்கே போட போகிறீங்க? ஏற்கனவே 1970 80களில் பார்த்தீங்கன்னா இந்த மெரினா கடற்கரையை அழகுபடுத்துகிற ஒரு ஸ்கீம் ஒன்று உலக வங்கியால் கொண்டு வரப்பட்டது. குறிப்பாக 1985 நவம்பர் மாதம் 3ஆம் தேதி 4ஆம் தேதி திடுதுப்புன்ட்டு அப்போது வந்து சென்னை கமிஷனர் இருந்தவர் பார்த்தீங்கன்னா தேவாரம், அங்கே வந்துட்டு சீரணியரங்கம், கலங்கரை விளக்கம். இப்போ சீரணியரங்கம் இல்லை, பழைய ஆட்களுக்கு தெரியும். சீரணியரங்கத்துலேருந்து கலங்கரை விளக்கம் இருந்தக்கூடிய நிறுத்தப்பட்டிருந்த அந்த நாட்டு படகுகள், அந்த படகுலாம் வந்துட்டு அப்புறப்படுத்துகிறாங்க. ஏன்னா இது அழகுபடுத்துகிற இந்த ஸ்கீமு இதெல்லாம் அசிங்கமாக இருக்கீங்கன்ட்டு. அதுக்கு மீனவர்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. நவம்பர் 6ஆம் தேதி ஒரு உண்ணாவிரதம் நடக்குது காந்தி சிலை பக்கத்தில். அதில் அன்னம்மாள் என்றவங்க வந்துட்டு உண்ணாவிரத்திலேயே மயங்கி விழுந்து இறந்து போகிறாங்க. 7ஆம் தேதி கோட்டை நோக்கி ஒரு பேரணி போகுது. அதில் கோதன்ராம் என்ற மீனவர் வந்துட்டு தீக்குளிச்சு உயிரை கொடுக்குறாரு. அதுக்கு பிறகு தொடர்ச்சியாக அந்த கோர்ட்டில் கேஸ்லாம் நடக்குது, பல்வேறு போராட்டம் நடக்குது. டிசம்பர் 4ஆம் தேதி திருத்துப்புன்னு ஒரு 10,000 போலீஸார் பீச்சுக்குள்ளே வராங்க. அங்கேருந்து மீனவர்கள்லாம் அப்புறப்படுத்துகிறாங்க. அப்போ ஒரு தள்ளுமுள் ஏற்படுது, ஒரு துப்பாக்கி சூடு நடக்குது. அதில் ஒரு 5 மீனவர்கள் கொல்லப்படுறாங்க. அயோத்திக்குப்பத்தில் பார்த்தீங்கன்னா துலுக்கானோ, சேகர், மனோகர், சின்ன பிள்ளை, இன்னொரு சேகர், மொத்தம் 5 பேர் வந்துட்டு அங்கே கொல்லப்படுறாங்க. அப்போ அந்த நீதிமன்றம் வந்துட்டு பறிமுதல் செய்யப்பட்ட படங்கள்லாம் கொடுத்துருங்க, வலையெல்லாம் கொடுத்துருங்க அப்படி சொல்கிறாங்க. அதோட அந்த பிரச்சனை ஒரு முடிவுக்கு வருது. 1985 நடந்த ஒரு சம்பவம். அப்போ அந்த உண்ணாவிரத போராட்டத்தில் திமுகவுடைய தலைவரான கலைஞர் கருணாநிதி கலந்துக்கிட்டார். இப்போது கிட்டத்தட்ட ஒரு 40 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் இந்த மெரினா கடற்கரையை அழகுபடுத்துகிறோம் அப்படின்னு ஒரு ஸ்கீம் ஒன்று வருது. அழகுபடுத்துறதை பற்றி தப்பே கிடையாது. அந்த 33 க்ரைட்டீரியா கொடுத்துருக்காங்க இல்லையா அந்த ப்ளூ ஃப்ளாகுக்கு, அது அடிப்படையானது அந்த நீரோட தரம், கடல் நீரோட தரம்
சரியாக இருக்கா? ஏன்னா நம்ம வந்துட்டு குளிக்க போகிறோம், நம்மளுடைய உடலில் வந்து அந்த கடல் நீர் படப்போகுது. அப்போ அதில் கெமிக்கல் இருக்குது, இல்லை வேறு சில ரசாயனங்கள்லாம் இருக்குது, அந்த இடம் மாசுபட்டுருக்குன்னா நமக்கு வந்து உடல் அரிப்புகளில் ஆரம்பித்து பல்வேறு விஷயங்கள் வரும். வெளிநாட்டில் ஒரு சுற்றுலா பயணி அங்கே குளித்து தன் உடலுக்கு ஒவ்வாமை ஏற்பட்டால் அப்புறம் எப்படி வருவார்? அப்போ அடிப்படையில் அவங்க வைக்கக்கூடிய ஒரு சிறிய முக்கியமான விஷயமே அந்த கடல் நீர் மாசுபாடு இல்லாமல் இருக்கா, அதான் நம்ம பார்க்கணும். ஒரு பக்கம் கூவ நதியோடைய கழிவுகள் கடலில் கலக்குது, மெரினா வங்கக்கடலில். இன்னொரு பக்கம் அடையாறு ஆற்றங்கரையிலேருந்து கழிவுகள் கலக்குது. இந்த இரண்டுக்கும் இடைப்பட்ட பகுதியில் தான் மெரினாவுடைய கடற்கரை இருக்குது. அப்போது இந்த கடற்கரை நீரினுடைய சுத்தம் என்னவாக இருக்கும்? முதல்ல இந்த கடற்கரை நீரை இன்னும் கொஞ்சம் தள்ளி போனீங்கன்னா துறைமுகத்துலேருந்து அன்றாடம் ஏற்றுமதி இறக்குமதி நடக்குது. அதில் வரக்கூடிய கழிவுகளும் இதே கடலில் தான் கலக்குது. அப்போது இந்த பக்கம் ரசாயன கழிவுகள், கொசஸ் தலையிலேருந்து திறந்து விடக்கூடிய அந்த கழிவுகள், சாம்பல், கூவம் அடையாறில் வரக்கூடிய கழிவுகள், டன் கணக்கில் பிளாஸ்டிக் கழிவுகள், அப்புறம் கட்டுமான பொருட்களுடைய குவியல்களுக்குல அதை போட்டு சாலையை போடுறாங்க. அந்த இடத்துல கடற்கரையில் மணல் தான் இருக்கணுன்றது இந்த 33 க்ரைட்டீரியாவில் ஒன்று. நீங்கள் நடைபாதை போட்டால் கூட மரத்தில் தான் போடணும், மரப்பாலங்கள் தான் அமைக்கணும், மாற்றுத்திறனாளிக்கு அமைக்கப்பட்டது போல் அப்படின்ட்டு. ஆனால் அதேமாரி வந்து நீங்கள் கான்கிரீட்டில் ரோடு போடுறீங்க. இது சிஆர்எஸ் கோஸ்டல் ரெகுலேஷன் ஜோனுக்குள்ள சிஆர்எஸ் 2019 அதற்கும் எதிரான ஒரு செயல் தான் இது. அதில் 500 மீட்டர் வரைக்கும் பார்த்தீங்கன்னா சுற்றுச்சூழலுக்கு பாதுகாக்கப்பட்ட பகுதி, குறிப்பாக 100 மீட்டர் வந்துட்டு அதி உயர் பகுதின்னு சொல்கிறாங்க. அப்படின்றப்போ இந்த அழகுபடுத்தப்பட்ட ஸ்கீம் அதுக்கு முரணாக வந்து அமையுது. உண்மையிலேயே நாம் நீலக்கொடி பெறுவதற்கு தகுதி படைத்தவர்களாக நம்ம மாற்றிக்கொள்ளணும் அப்படின்னா இந்த வங்கக்கடலை, மெரினா கடற்கரையை மாசற்ற ஒரு கடலாக, எல்லா மக்களும் குளிக்கக்கூடிய ஒரு கடலாக, கழிவுகள் கலக்காத ஒரு கடலாக, பிளாஸ்டிக் குப்பைகள் கலக்காத ஒரு கடலாக அதை மாற்றணும். இரண்டாவது க்ரைட்டீரியா, அந்த பகுதி வாழ்வியல், அங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய வாழ்வாதாரம் மேம்படணும் அப்படின்றது முக்கியமான ஒரு க்ரைட்டீரியா. இங்கே இருக்கக்கூடிய மீனவர்கள் நீங்கள் அப்புறப்படுத்திட்டு, இங்கே இருக்கக்கூடிய மீனவர்களுடைய மீன்பிடி படகுகளையோ வலைகளையோ நீங்கள் வந்து தூரம் எரிஞ்சிட்டு நீங்கள் என்ன மேம்பாட்டை கொண்டு வந்துட முடியும்? அந்த மக்கள் எங்கே போவாங்க? இன்றைக்கி அந்த மேம்படுத்தப்பட்ட அழகுபடுத்தப்பட்ட இழையகால் கொடியில் உருவாக்கப்பட்டிருக்கிற இந்த கடற்கரையில் 3 நுழைவாயில்கள் வச்சுருக்காங்க. அப்போ நான் கடற்கரைக்கு போகணும்னு நினச்சேன்னா பறந்து விரிந்த இயற்கையோடைய கடல் நான் பாட்டு நடக்கணும் இல்லையா? இந்த வழியாக தான் நீங்கள் போகணும்னு சொல்லும்போது என்ன நீங்கள் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறீங்க. நாளைக்கு இப்போ நீங்கள் நொச்சுக்கு போறீங்க நீட்டிக்கும் போது அந்த இடத்துல இருக்கக்கூடிய மக்கள் நீங்கள் எங்கே கொண்டு போவீங்கன்றதுக்கான பதிலும் இல்லை. இது உண்மையிலேயே மெரினா கடற்கரையை அழகுபடுத்துவது என்பதை தாண்டி அங்கே இருக்கக்கூடிய மீனவர்கள், காலங்காலமாக அந்த மண்ணில் வசித்து வரக்கூடிய அந்த பூர்வகுடி மக்களுக்கு இழைக்கப்படக்கூடிய மிகப்பெரும் அநீதி. சென்னை முழுக்க பல்வேறு பூங்காக்கள் இருக்குது, அதை நாம் பராமரிக்க முடியாமல் அதை பல்வேறு தனியார்களுக்கு நம்ம கொடுத்துட்ருக்கு அரசாங்கம். நாளைக்கு இந்த மேம்படுத்தப்பட்ட இந்த கடற்கரையை அரசால் கையாள முடியாமல் ஒரு தனியாருக்கு கொடுக்கும் பட்சத்தில் அவங்க கண்டிப்பாக கூடுதல் கட்டணம் தான் வசூலிப்பாங்க. அப்போது ஒரு ஏழை பாலைகள் பணமே இல்லாமல் கடற்கரைக்கு போன நினைக்கக்கூடுங்க, எப்படி உள்ளே நுழைய முடியும்? கண்டிப்பாக மேம்படுத்துங்கள், கழிவற்ற மாசற்ற ஒரு கடற்கரையை உருவாக்குங்கள், குப்பை இல்லாத ஒரு கடற்கரையை உருவாக்குங்கள், பிளாஸ்டிக் குப்பைகள் நிரப்பாமல் பார்த்துங்க. ஆனால் அங்கே இருக்கக்கூடிய பூர்வக்குடி மக்கள் அங்கேயே தான் இருக்கணும், சாமானிய மக்கள் எளிதில் போயிட்டு வரணும். இது ரெண்டுத்தையும் உறுதிப்படுத்தினா மட்டும்தான் அது உண்மையிலேயே மெரினா கடற்கரையை மேம்படுத்துவதாக அமையும். மற்ற எல்லாமே அரசியல் உள்நோக்கம் கொண்டது தான். இது போன்ற சமூக அக்கறை சார்ந்த பதிவுகளை நம்ம டிஎன் டாக்ஸ் யூடியூப் சேனலில் தொடர்ந்து பாருங்கள். நன்றி, வணக்கம்.